வணக்கம் my dear students. நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் +1 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.2க்கு போகிறாங்க. இந்த 1.2ல் போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் வந்துருக்கு. அந்த ஹெட்டிங்கில் வரக்கூடிய 3 ப்ராப்பர்ட்டிஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் சம்முக்குள்ளவே போக முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். லெட் மை டியர் ஸ்டூடெண்ட், லெட் எஸ் பி எ நான் எம்டி செட். எஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு நான் எம்டி செட். அதில் லெட் ஆர் பி த ரிலேஷன் ஆன் எஸ். அதில் ஆர்ன்றது ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னாங்க, ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஏவே என்னவா இருக்குன்னா ஒரு ரிலேஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. மறுபடியும் சொல்கிறேன், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொன்னோம்னா ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆர் இஸ் செட் டு பி சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா if A is related to B, A is related to B implies B is related to A. Aவுக்கு B ரிலேட்டடாக இருக்கணும், Bக்கு A ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் சிமெட்ரிக் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் தேர்ட், R is said to be transitive. R is said to be transitive if A is related to B. A is related to B and B is related to C. A is related to B, B is related to C implies that A is related to C. Implies that A is related to C அப்படின்றது தான் transitive அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் 3 கண்டிஷன்ஸ் நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான் எக்ஸசைஸுக்குள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், போர் அடிக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க, கவனிங்க மை டியர் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்சிவ். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஏவுக்கு ஏவே ஒரு ரிலேட்டடாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இதுதான் சிமெட்ரி. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் டிரான்சிட்டிவ். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. இதுதான் டிரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் ரிலேஷன்ஸ் தான் என்ன சொல்றோம்னா these relations are called basic relations அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பேசிக் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம சம்முக்குள்ள போக முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ரோமல்ல ஃபர்ஸ்ட் சம்ம பார்க்கலாங்க. டிஸ்கஸ் the following for reflexivity, symmetricity and transitive அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம், the relation R defined on the set of all positive integers, all positive integers, all positive integers by m is relation to n if m divides n. m is related to n அப்படின்றது ரிலேஷன்.
m divides n அப்படின்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட். m வந்து என்ன பண்ணும், டிவைட்ஸ் n, n m வந்து டிவைட் பண்ணும் அப்படின்றதா இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வந்து ரிலேஷன், இது வந்து ஸ்டேட்மெண்ட். இதை கரெக்டாக எழுதிங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்யூஷன். எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, எந்த சம்ம கொடுத்தாலும் கிவன் எடுத்து கம்பல்சரி எழுதணும். இங்கே கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் ஒரு செட்டை வந்து எடுக்கிறோம். லேட் z ஈக்குவல் டு அப்படின்றது 1 2 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ R is a relation defined on the set of all positive integers by m relation to n if m divides n அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். அதே தான் நான் மறுபடியும் எழுதியிருக்கேங்க. R equal to m comma n such that n by m, m divides n அப்படின்னா n by m, m divides n அப்படின்னு சொன்னோம்னா n by m for all m comma n எங்க இருக்கு அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய given. இப்போ நாம அந்த 3 கண்டிஷன்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ள போகலாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்ல m divides m for all m belongs to z. நம்ம ரிஃப்ளெக்சிவ்ல கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா, a is related to a ன்னு பார்த்துருப்போம். இங்கே கொடுத்துருக்கிறது m. அப்போ m அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் m வந்து என்ன பண்ணால் டிவைட் பண்ணும். ஸோ m divides m for all m belongs to z. therefore m comma m belongs to r. 2 by 2 அப்படின்னா 1 வரும். அந்த 1 எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ரிலேஷனில் இருக்கும். for all m belongs to z. hence r is a reflexive அப்படின்னு சொல்லி எழுதணும். செகண்ட் கண்டிஷன் மை டியர் ஸ்டூடெண்ட், சிமெட்ரிக். என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். a is related to b அப்படி இருந்தால் implies b is related to a. a is related to b implies b is related to a வா இருந்தால் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ m divides n அப்படின்னு பார்க்குறோம். m divides n ஏன்னா எங்க ரிலேஷன் வந்து என்ன, m ரிலேஷன் n, அதனால தான் இங்கே பார்க்குறோம். ஜென்ரல் கண்டிஷனையும் பார்க்கணும், சம்மையும் பார்க்கணும். அப்போ m divides n அப்படின்னா 6 divides 3. ஸோ 3/6 அப்படின்னு சொன்னோம்னா 1/3 வரும். n divides m அப்படின்னு சொன்னோம்னா 3 divides வந்து 6. அப்போ 6/3 = 2. இது ரெண்டு என்னன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து அவ்வளோ போகும். ஸோ அதனால் இது வந்து நாட் ஏ சிமெட்ரிக்னு எழுதிடலாம். இருந்தாலும் அந்த வேர்டிங் பிரகாரம் எழுதணும். அதனால் let m comma n belongs to r. m comma n belongs to r. m which implies m divides n. m என்ற நம்பரை m ஆல டிவைட் பண்ணுறோம். n by m equal to k அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் வந்து k. அப்போ n equal to என்ன சொல்லலாம்னா mk or km சொல்லலாம். n equal to km for some integer k. But km did not divide n. அந்த km அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் அதை மாற்றி டிவைட் பண்ணால் டிவைடாக மாறாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா did not divide m. therefore n comma m does not belongs to r. hence r is not symmetric. இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதுங்க. ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுமே எழுதுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக டிரான்சிட்டிவ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி டிரான்சிட்டிவ் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்சிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் m divides n. இப்போ 2 divides 8. இந்த n தான் வந்து 8, m தான் வந்து 4. இப்போ 8/2 = 4.
நெக்ஸ்ட் அதே மாதிரி n டிவைட்ஸ் p 8 டிவைட்ஸ் 4 n வந்து 8 p வந்து 4 இப்போ 4/8 ஈக்குவல் டு 1/2 m டிவைட்ஸ் p இப்போ 2 mன்றது வந்து 2 டிவைட்ஸ் p வந்து 4 4/2 ஈக்குவல் டு 2 அப்போ ஃபுல்லாக வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜென்ரல் கண்டிஷன் பார்க்கணும். ஜென்ரல் கண்டிஷன் வந்து என்னன்னா a is related to b, b is related to c, that implies a is related to c அப்படின்றத இங்க நம்ம பார்த்துருக்கோம். m divides n, n divides p, which implies m divides p அப்படின்றதா கண்டிஷன். அப்போ இது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியுது. 2 divides 4 equal to 2. அப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்ற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. இதை இருந்தாலும் நார்மலாக mn மாற்றி கொடுக்குறோம். ஆனால் அவங்க mn தான் கொடுத்துருக்காங்க. அதனால mn அப்படின்னு சொல்லி வந்துடுறோம். let m, n நார்மலாக எடுத்துருக்கு முதல்ல. let m, n and n, p belongs to r. m divides n. அப்போ n equal to என்னவா இருக்குன்னா k/m. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் m divides n அப்படின்னம்னா n/m equal to k. அப்போ n equal to என்ன எழுதலாம்னா k/m னு எழுதலாம். அண்ட் n divides p அப்படின்னா p equal to k1 into இந்த n னு எழுதலாம். அப்போ therefore p equal to k1m னு வரும். m divides p னு எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ n, p அப்படின்றது m, p அப்படின்றது belongs to r. hence r is transitive அப்படின்னு சொல்லி எழுதி இந்த சம்ம முடிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு சம்ம தான் எல்லா சம்முக்குமான பேஸ். அதனால இந்த ஒரு சம்ம நல்லா தரவு பண்ணிட்டு நம்முடைய அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. ரிலேஷன்ஸ் வந்து ஈஸியாக புரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி மறக்காம நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல்லை வந்து கிளிக் பண்ணாத கிளிக் பண்ணிக்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள் சொல்லி இந்த வீடியோ தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.